ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. சிங்கிள் மதர் அண்ட் 4 பீப்புளோட எபிசோட் நம்பர் 3. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ள போயிடலாம். நம்மளோட ஹீரோயினை தப்பிச்சு ஓடியும் அவங்கள பிடிச்சிட்டு வந்துருவாங்க. நாங்கள் ஆல்ரெடி மாட்டிக்கிட்டோம்மா. போ. ஆ, என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? இந்த இடத்துல நீங்கள் கடை போடணும்னா லைசன்ஸ் வாங்கணும். இப்போ ஃபைனும் கட்டணும். சாரி சார், இவன் முட்டை பையன் சார். என் பையன் லைசன்ஸ் வாங்க மறந்துட்டான். ஸோ இந்த வாட்டி எங்களை மன்னிச்சு விட்டுறக்கூடாதா? சரி, நான் உங்களுக்கு டைம் தரேன். இப்போ உங்களை மன்னிச்சு விடுறேன். நான் உங்க பேர்ல லைசன்ஸ் எடுக்க முடியாது. உங்க பையன் பேர்ல வேணா லைசன்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா எங்க விமன் பேர்ல சர்டிபிகேட் நாங்க கொடுக்க மாட்டோம். வேணும்னா நான் கூட உங்களுக்கு அப்ளை பண்ணி தரேன். அதுக்கு அவசியம் இருக்காது. இவங்களுக்கு லைசன்ஸ் இருக்கு. என்னோட கடையை சேர்ந்தவங்க தான் இவங்க. வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு போவாரு. அம்மா அம்மா நாங்களும் வரோம். அப்பா ஒரு வழியா தப்பிச்சிட்டோம். இவன் எதுக்கு இந்த கூட்டத்துக்கு சப்போர்ட் பண்றா? சார், இது உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்கு. நான் வேணா சாப்பிட்டு பார்க்கவா? சாப்பிட்டு பாரு. வாவ், இது செம்ம டேஸ்டா இருக்கு. நீங்க கூட ட்ரை பண்ணி பாருங்களேன். இவன் இப்ப எங்க கூட்டிட்டு போறான்? என்ன திடீர்னு எங்க இருந்தோ வந்தான். அவன்கிட்ட பேசி என்ன கூப்பிட்டு வந்துட்டான். என்னமோ சொந்த பொண்டாட்டி மாதிரி கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இதுதான் என்னோட ஹோட்டல். அப்படியா? பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. அது சரி, லைசன்ஸ் இருக்குன்னு கூப்பிட்டு வந்த. எங்க லைசன்ஸ் காமி. அங்க பாருங்க, அதோ அந்த வால்ல இருக்கு பாருங்க. ஆமா, எங்களை காப்பாத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு பசிக்குது. ஆனா எங்க கிட்ட எல்லா பொருளும் போயிடுச்சு. எப்படி சமைக்க முடியும்? மா மா எல்லாம் போல நான் சேஃப்டியா கொஞ்சோண்டு எடுத்துட்டு வந்துட்டேன். எங்க பாருங்க, நான் கூட எடுத்துட்டு வந்திருக்கேம்மா. நீங்கெல்லாம் யாருடா? இவ்வளோ பொருளும் உங்க ட்ரெஸ்க்குள்ள ஒளிச்சு வச்சிருந்தீங்களா? உண்மையுமே பெரிய ஆளுங்க தான். அம்மா, இப்போ நீங்க இருக்கிறத வச்சு எந்த மாதிரி ஃபுட்டு செய்ய போறீங்க? நீ பார்க்கத்தானே போற, மூடிட்டு இரு. இதுல இருக்கிறது சேமியா. இதை வச்சு இப்படி இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி செய்யறது. எனக்கு ஐடியா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அந்த சேமியா வச்சு நூடுல்ஸ் மெத்தட்ல செய்வாங்க. சேமியா மட்டுமே டேஸ்டா கொடுக்காதுன்றதுக்காக ஒரு லிக்விடும் சில்லியை வச்சு ஸ்பைசியா ரெடி பண்ணுவாங்க. இது கண்டிப்பா அவனுக்கு பிடிக்கணும். அப்படி பிடிச்சா மட்டும்தான் எங்களுக்கு இங்க இடம் கிடைக்கும். சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்க. ஹீரோ சாப்பிடுவாரு. 2 வாய் சாப்பிட்டோன்னு அவருக்கு செம்ம காரம் எடுக்க ஆரம்பிச்சிரும். தண்ணி ஸ்பைசியா பாயில் ஆயிருக்கு. வாட்டர். மாஸ்டர், நீ கொல்ல பாக்குறியா? மாஸ்டர், நான் போலீஸ கூப்பிடுறேன். வேண்டாம், இது ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது இது காரமா இருந்தாலும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. புத்துணர்ச்சி தருது. நான் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறேன். இதுல ஜாமு, அப்புறம் ஸ்பெஷல் சாஸ், அப்புறம் சில்லி எல்லாம் நான் சேர்த்திருக்கேன். இந்த பிசினஸ் மட்டும் நீங்க தொட்டீங்க, நிச்சயமா பணக்காரன் ஆயிருவீங்க. இந்த ஐடியாவை கொடுத்ததுனால உங்களுக்கு 30%, எனக்கு 70%. என்னது? இந்த ஸ்வீட் பொட்டேட்டோஸ் என்னது, லைசன்ஸ் என்னது, ஹோட்டல் என்னது, ப்ராஃபிட் அதிகமா உனக்கா? இங்க பாருங்க, எல்லாம் உங்களோட தான் இருந்தாலும் இதை கண்டுபிடிச்சது நானு. என்னோட மூளை. இதுக்கு மேல பேசுனீங்கன்னா ஊதி தள்ளிடுவேன். நான் இதுக்கு ஸ்பெஷலான சில்லி யூஸ் பண்ணிருக்கேன். அது என்ன தவிர வேற யாராலும் யூஸ் பண்ண முடியாது. எல்லாம் நோடிலாம் இல்லைன்னா நாங்க கிளம்பிட்டே இருக்கோம். சாய்ஸ் யுவர்ஸ். சரி, ஓகே. நீங்க இல்லாம இந்த டிஷ் வந்திருக்காது. சோ வழிக்கே நான் வரேன். நான் இந்த டீலுக்கு ஒத்துக்கிறேன். ஆனா 50-50. புரிஞ்சுதா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க மாஸ்டர்? இதை நம்ம அவங்களுக்கு விட்டு கொடுக்க போறோமா? இதெல்லாம் பிசினஸ் ட்ரிக். இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. எப்பயுமே மாஸ்டர்ன்றவா மாஸ்டர் தான். பணக்காரன்ட்ட பணம் இருக்கும், மூளை இருக்காது. ஆனா என்கிட்ட இருக்கு. உன்கிட்ட இருந்து எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலை புதுசா ஓபன் பண்ணிருப்பாங்க. மகாஜனங்களே, இந்த நியூ ஹோட்டலுக்கு நாங்க ஒன் டே 5% ஆஃபர் தரோம். கண்டிப்பா நீங்க இந்த ஹோட்டலுக்கு வரணும். நோட்டீஸ் எல்லாரும் வாங்கிக்கோங்க. இந்தாங்க மேடம். இல்லம்மா, எனக்கு வேண்டாம். இன்னும் நிறைய நோட்டீஸ் விற்கவே இல்லம்மா. அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? விற்கும். முயற்சியை கைவிடாத. என்னடா இது? நாங்க கஷ்டப்பட்டு ரோட நோட்டீஸ் கொடுத்துட்டு இருந்தா இவன் ஹாயா பட தூங்கிட்டு இருக்கான். என்னது இதை மாட்டிருக்கான்? சன்கிளாஸா? இங்க இருக்கிற குரங்குல இவன் வித்தியாசமா இருக்கான். இவனுக்கு இது எப்படி கிடைச்சிருக்கும்? இது யாரு? யோ லூசு, நான் தான். உன்னை பார்த்து நான் தான் அலறணும். என்ன பார்த்து நீ அலற? வேலை செய்யாம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ மட்டும் சும்மா தெரியலாம் பாத்தியா? நீ வந்து வேலை செய். சரி, நான் உனக்கு இந்த வேலையை பத்தி சொல்லித்தரேன். இதில் போட்டு இந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தா வேலை ஈஸியா முடிஞ்சிரும். இது எங்கேயோ, கடவுளே, இது வாஷிங் மிஷின் டைப். இவனுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? இவன் இந்த காலத்து ஆள் இல்ல. அப்படின்னா இவனுக்கு வேற விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். நீ எப்படி என்கிட்ட இருந்து மிஸ் ஆகுறன்னு பாப்போம். மேடம், ஷூ என்ன பண்றீங்க? ஷூ, நீ வாய மூடுறா. எனக்கு தெரியும்
உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. என்ன? எனக்கு கொஞ்சம் வீசாட்ல ஆட் பண்றியா? வாட்ஸ்அப்ல என்ன சொல்றீங்க? ஜோ டைரக்டா சொல்றேன். எனக்கு புரியல மேடம். இப்ப புரியும் பார். இங்க பாத்தியா நான் ரீல்ஸ் பண்றேன் பாரா கழுத மண்டையா. இப்ப வாட்சி சொல்றா. நல்லா இருக்கு. இவனுக்கு புரியல போலயே. ஐயோ நம்மளோட எஃபெக்ட் எல்லாம் வேஸ்டா போகுது. ஒரு கட்டையை பார்த்தாலே தெரியுது இவனுக்கு எதுவும் புரியலன்னு. ஒருவேளை டிவி சீரியலா இருக்குமோ? டென்டடைன். நான் தான். என்னங்க பீட்சா நீங்க இப்போ வச்சு எதாவது தெரியுதா? அம்மா அம்மா யோ வெளியில அவசரம். நான் கண்டிப்பா உன்னை விட மாட்டேன். ஏன் அப்படி நடந்துட்டு போறாங்க? ஒரு வேலை என் மேல இன்ட்ரெஸ்டா இருக்காங்களோ? சே அழகா பிறந்தது ஏன் தப்பா? 4 பிள்ளைங்களுக்கு அம்மாவுக்கெல்லாம் என் மேல லவ் வருது. மாஸ்டர் இதெல்லாம் சரி வரும்னு எனக்கு தோணல. இது வரைக்கும் ஹோட்டல் ஓடல. அட்லீஸ்ட் இப்போ ரீஓப்பன் ஆச்சு பண்ணிருக்கோம்ல. இப்போ நான் என்ன பண்ணட்டும் மாஸ்டர்? நீ போய் உன்னோட வேலையை பாரு போ. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். சரிங்க மாஸ்டர். ஹே நீ பார்க்க கோமாளிமா இருந்தாலும் மற்றவங்களோட நீ பெட்டராகவே இருக்க. ஸ்பெஷலாக என்ன செய்றீங்க நீங்க? டோஃபு டோஃபு செம்ம டேஸ்டாக இருக்கும் போல. டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க? இந்தா வாயை திறந்து சொல்லுடி. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கு. ஹோட்டல்ல மெனுவா கூட வைக்கலாம் தெரியுமா? இது மட்டும் மெனுல இருந்தா கூட்டம் பிச்சுக்கும். அப்படின்னா இதை நீயே பாத்துக்கோ. சரிம்மா. மா அர்ஜுன் அங்க ஸ்வீட் பொட்டேட்டோஸ் எல்லாம் என்னாச்சு? நெக்ஸ்ட் எபிசோட் we will meet again.